இன்றைக்கு சபையிலே நீதிக்கு பயப்படக்கூடிய அந்த பயம் இல்லை, சத்தியத்திற்கு பயம் இல்லை. அதுதான் உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். ஆனால் இது என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒண்ணு வந்துருமோ, எனக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, நான் நல்லா இருக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பிரச்சனையா இருக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சிருவோம். இந்த மாதிரியான ஒரு பயத்தை தான் சாத்தான் கொண்டு வந்திருக்கிறான். சபைகளும் இப்படிப்பட்ட போதனையை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. உனக்கு மெடிக்கல் பில் வராம இருக்கணுமா, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீ பைக்ல போகும்போது கீழே விழாம இருக்கணுமா, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னங்க செய்யணும், கவனமா ஓட்டணுமா, சீ 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 சீ. நீ 24 ஹவர்ஸ் இஷ்டத்துக்கு நீ வண்டியை ஓட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன், உனக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. என்ன இன்சூரன்ஸ்? தசமபாக இன்சூரன்ஸ். தசமபாகம் என்கிற அந்த காப்பீட்டை நீ எடுத்து விட்டால் நீ கார்ல 200 கிலோமீட்டர் வேகத்துல போகலாம், உன்னை எந்த நோயும் நொடியும் என்ன செய்யாது, அண்டாது. நீ ஆனா என்ன பண்ணணும் தெரியுங்களா, இந்த வேரண்டி பீரியடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். எப்படி இன்சூரன்ஸ் அந்த ஒரு நாள் அப்படி ஏதாவது ஒன்று ஆயிருச்சு, அடுத்த நாள் நடந்துச்சுன்னா கிளைம், அது கர்த்தரால ஒன்றும் பண்ண முடியாது. மாசம் 1 ஆச்சுன்னா நீ அந்த இன்சூரன்ஸ் என்ன பண்ணிட்டே இருக்கணும், புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும். மெடிக்கல் பில் அப்பதான் உனக்கு வராது. சத்தியத்துக்கு பயப்படுங்கன்னு நான் சொல்றேன். கர்த்தர் சொன்னார், அவர் எங்களை தண்டிக்கிறாரோ தண்டிக்கலையோ, ஆசீர்வதிக்கிறாரோ ஆசீர்வதிக்கவில்லையோ, அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லி அல்லவா நாம் அதை செய்யணும். மெடிக்கல் பில்லு வந்துருச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காகவா நீங்க போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். எந்த மாதிரியான தேவனை நாம் இன்றைக்கு உலகத்துல கொண்டு போய் காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. கடைசியில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், இவர்கள் தங்களுடைய முறைமையின்படியும் நடக்கல, தேவ திட்டங்களின்படியும் நடக்கல, இவர்கள் கர்த்தருக்கு பயப்படவில்லை. மிக மோசமான ஒன்று. ஆக மொத்தத்துல கீழ்ப்படிதல் உண்டு. எதுக்குன்னா சடங்குக்கு கீழ்ப்படிதல் உண்டு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. தேவன் தந்த அந்த மோரல் கமாண்ட்மெண்ட்ஸ், நம்ம சொல்ற ரிச்சுவல் கமாண்ட்மெண்ட்ஸ், மோரல் கமாண்ட்மெண்ட்ஸ்னு நியாயப்பிரமாணத்தை 2ஆ பிரிப்போம் பாருங்க. இந்த ரிச்சுவல் கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை நிழலாய் சுட்டி காண்பிக்கப்பட்டவைகள். பலி செலுத்துதல், ஓய்வு நாள் ஆசரித்தல், இது எல்லாமே ரிச்சுவல் கமாண்ட்மெண்ட்ஸ். மோரல் கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படி கிடையாது. அது நம்மளுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடியவைகள். சக மனிதனோடு நான் எப்படி நடக்கணும், பொய் சொல்லணும், பொய் சொல்லாம இருக்கணும், திருடுறது, திருடாம இருக்கிறது, விபச்சாரம் செய்யாமல் இருத்தல், இதை எல்லாமே அறநெறி கொள்கைகள். இது தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ரிச்சுவல் லால எந்த குறையும் வைக்கல. எங்கேயாவது குறை வச்சாங்களா? பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா ஏசாயாவே அதை சொல்லுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? திரளா போய் என்ன பண்ணிருக்கிறாங்க, பலி செலுத்தி இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமா இருக்கிறது. அப்ப ஆக மொத்தத்துல என்ன பண்ணி இருக்கிறாங்க, எந்த குறையும் வைக்கல. ஆட்டுக்கடாக்கள், கொழுப்பு எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு போய் இருக்கிறாங்க. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இந்த கேள்வியை கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? பலிபீடத்துல ஆட்டுக்குட்டியையும் காளைகளையும் அவர்கள் பலி செலுத்த வரும்போது ஆண்டவர் நேரா கேட்கிற, இப்படி பலி செலுத்தணும்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? யாரையா உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு கேட்டா என்ன செஞ்சிருப்பாங்க? நீங்க சொல்லுங்களேன். என்ன ஆண்டவரே சொல்றீங்க? மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்துல நீங்க தான் சொன்னதாக இந்த ஆசாரியன் எங்களுக்கு என்ன பண்ணாரு, சொன்னாரு. ஐயோ, நாங்க தெரியாம ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு வந்துட்டோமே, வேற ஏதாவது பன்னிக்குட்டி எதையாவது கொண்டு வரணுமா? ஆனா ஆண்டவர் உண்மையிலே அப்படி செய்ய சொன்னாருதான், இல்லைன்னு சொல்லல. இதுதான் யோசிக்க வேண்டிய ஒண்ணு. மோசே கிட்ட இப்படி என்ன பண்ணுங்க வாங்கன்னு சொன்னாரு. ஆனால் இந்த இடத்துல யாரு அப்படி சொன்னாலும் கேள்வி கேட்கிறாரு. ஏன்? அடுத்து வாசிங்க. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓய்வு நாளை நான் சகிச்சுக்க மாட்டேன்னு சொல்லல, நீங்க செலுத்துற பலியை என்னால சகிக்க முடியலன்னு சொல்லல, நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிறேன்னு சொல்ற, அதை என்னால இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், பொறுத்துக்கு. ஆக இனிமேல் வீண் காணி, அதை எதுக்குப்பா வீணா கொண்டு வர்ற, வேஸ்டா போகுது, தயவுசெய்து வீட்டிலே வச்சுக்க, நீயா சாப்பிட்டு நல்லா இரு. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீயாவது பிள்ளை குட்டிகளுக்கு பிரெட்டு ஆம்லெட்னு எதையாவது வாங்கி போடு. அதை சபையில கொண்டு வச்சு கர்த்தருக்கு கொடுத்துட்டேன்னு தயவு செய்து சொல்ல வேண்டாம். ஆண்டவருக்கு அது வீண் காணிக்கை, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? இப்படி சொன்னா யாருமே காணிக்கை போட மாட்டாங்களே. அப்படி சொல்லிதான்
நீங்க இப்ப சபையில எதை வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க? வீண் காணிக்கைகளை வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. சபைக்கு ஒரு வேலை டோட்டலா ஒரு வாரத்துக்கு 10,000 5,000 காணிக்கை வருதுன்னா, ஆண்டவருடைய பார்வையில ரூ. 5 ஒழுங்கான காணிக்கையா இருந்துச்சுன்னா, மீதி இருக்கிற ரூ. 4,995 என்ன காணிக்கை? வேஸ்ட் காணிக்கை. அந்த வேஸ்ட் காணிக்கை கர்த்தருக்கு தான் வேஸ்ட் காணிக்கையா இருக்கு. ஆனா அந்த சபைக்கு அது ரொம்ப முக்கியமான காணிக்கையா மாறி, அந்த சபையின் ஸ்பீக்கர்னா பேசுறவராக, அப்படியா? சரி, எல்லாம் தான். அந்த சபையினுடைய ஸ்பீக்கராக, மிக்சராக, கீபோர்டாக, அவங்களுடைய ஊழியக்காரருடைய வீடாக, காராக அது நிறைய என்ன செய்து கொண்டிருக்கிறது? நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. கோடிக்கணக்கான பணங்கள் இன்றைக்கு சபைகளுக்கு ஒட்டுமொத்தமா வந்து கொண்டு இருக்கின்றன. அதுல இந்த வீண் காணிக்கைங்கிறதெல்லாம் பிரிச்சுட்டோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? தேவனுடைய ராஜ்யம் வீண் காணிக்கை கொண்டு ஒருபோதும் கட்டப்படாது. அப்படி கட்டப்பட்ட எந்த காணிக்கையிலும் தேவன் இருக்க மாட்டார். அந்த ஊழியம் இருக்காது. அது கடைசி நாள்ல அப்படியே தீய வச்சு எரிப்பார். அது வைக்கோல் புல்லாக இருக்கும். எரிஞ்சு என்னவா மாறிடும்? சாம்பலாய் மாறிவிடும். நத்திங். நாம வேண்டுமானாலும் கோடிக்கணக்கான பணத்தை வைத்து பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி இருக்கலாம். அவைகள் எல்லாம் சாம்பலாய் மாறும். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ்ந்து நீதியாய் தேவனுக்கு பிரியமாய் கொடுத்த அந்த காணிக்கை பணத்தின் மூலமாய் நடந்த ஊழியங்கள் மாத்திரமே அன்றைக்கு தேவனுடைய வருகையிலே கடைசி வரைக்கும் நிலை நிற்கும். தப்பான காணிக்கை பணத்திலும், லஞ்ச பணத்திலும், ஊழல் பணத்திலும் தேவனுடைய சபை என்னைக்குமே கட்டப்படாது. அப்படி கட்டப்பட்டிருக்கிற சபைகள் அன்றைக்கு ஜீரோ, இல்லாமல் போய்விடும். எந்த கிரெடிட்டும் யாருக்கும் சேராது. இது தெரியாம தயவு செய்து எப்படியாவது மக்களை கொடுக்க வைத்து விட வேண்டும் என்று என்னென்ன திட்டம் தீட்டினீங்களோ இதுக்கெல்லாம் சரியா ஒரு நாள்ல நாம என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம். ஸோ வாங்குகிறவரும் கொடுக்கிறவரும் எச்சரிக்கையா இருப்போம். இல்லைன்னா வீண் காணிக்கையா அது மாறிடும். அவர் சொல்றாரு அங்க ஒரு முக்கியமான வசனம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. தேவன் தான் கட்டளையிட்டார் பண்டிகையை. ஆனா இவங்க அக்கிரமத்தோட ஆசரிக்கிறதுனால அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? வெறுப்பா இருக்கு. அதை சுமந்து இளைத்து போனேன். ஆண்டவர் இளைத்து போக மாட்டாரு, நமக்கு புரிய வைக்கிறாரு. இதை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சியா. கூடார பண்டிகை நான் தான் கட்டளையிட்டேன், நான் தான் அறுப்பின் பண்டிகை, அப்புறம் என்ன பஸ்கா பண்டிகை, எல்லாத்தையுமே ஆண்டவர் தான் கட்டளையிட்டார். ஆனா இவைகளை எல்லாம் ஆண்டவரே வெறுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கட்டளையிடாத நிறைய பண்டிகை உள்ள இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. எந்த பண்டிகையுமே ஆண்டவர் என்ன பண்ணல? கட்டளையிடலை. இந்த நாள் இயேசு பிறந்த நாள், அந்த நாள் இயேசு இறந்த நாள், இங்கே அவர் நடந்து போன நாள், இந்த இடத்துல கீழே விழுந்த நாள், இது சாம்பல் நாள். அப்படி கொண்டாடுகிறவர்கள் கொண்டாடட்டும். ஆனா நீங்க கொண்டாடினீங்கன்னு சொன்னா தேவன் நேரடியா கட்டளையிட்ட அதையே வெறுக்கிறார். ஏன்னா நீங்க அக்கிரமத்தோட செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை சுமந்து என்னால் என்ன செய்ய முடியல, ஐயோ அதை பார்க்க முடியல, இளைத்து போனேன் என்று சொல்லுகிறாரே. இன்றைக்கு நாம கொண்டாடுகிற பண்டிகைகளை சந்தோஷப்படுவாரா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நாம வெறும் பண்டிகை கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன்.